ஹாய் மக்களே! வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் எல்லாருக்குமே. லாஸ்ட் 1 வீக்கா என்னால வீடியோ போட முடியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஓகே. இப்போ நம்ம இந்த வீக் வந்து நெறைய போச்சு. என்னன்னா, கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு ப்ராப்ளம், அப்புறம் அந்த அரசாங்கம், அந்த ராஜா மன்னர் அதுலயும் ஒரு ப்ராப்ளம், ஆ அப்புறம் நெறைய ப்ராப்ளம், அப்புறம் இந்த இவங்களோடது, ஆ அரோராவோட ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி சார் எப்படி கேட்பாரு? என்னென்ன நடக்க போகுது? அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் எனக்கு என்னன்னா, நெறைய அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இன்னைக்கு எபிசோட்ல நெறைய அட்ரஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னன்னா, ஆ ஒரு குரூப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது நாமினேஷன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணவங்கள பிவி வார்ன் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத வந்து இன்னைக்கு பேசவே இல்ல. நாளைக்கு பேசுவாரான்னு தெரியல. பட் இன்னைக்கு வந்து அத பேசவே இல்ல. எனக்கு அந்த பாயிண்ட்டும் நாளைக்கு அவர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இப்போ ஒரு அன்பு கேங் வந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. அந்த சைட்ல இருந்து குரூப் டிஸ்கஷன் எதுவும் நம்மளுக்கு காட்டப்படல. அவங்க பண்றாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அத பத்தி நம்மளால பேச முடியாது. ஆனா இப்போ வந்து வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெளிவா தெரியுது. அத வந்து கண்டிப்பா நாளைக்கு கேட்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் பை த பை இன்னைக்கு வந்து செம்மையா தரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 ஜாலியா இருக்கு. அந்த மாரி இருந்துச்சு எனக்கு. மெயின் என்னன்னா பார்வதியோட அந்த தப்ப வந்து தெளிவுபடுத்தினாரு. இது அரோரா விஷயத்துல. எனக்கு சீரியஸாவே நான் யோசிக்கிறேன். அந்த பார்வதி வந்து அது வந்து குறிப்பீடு தப்பு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. நான் யோசிக்கிறேன். அதுல என்னம்மா தப்பு இருக்குன்னு சீரியஸ்லி ஐ வாஸ் திங்கிங் 2 நாள் நான் அத யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் ஒண்ணுமே தெரியலையா? இல்ல அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு, அத தெளிவா எடுத்து வச்சுட்டாரு. இன்னைக்கு இல்ல உனக்கு உன்னோட கண்ணு மட்டும் தாம்மா தப்பா இருக்கு. நீ மட்டும் தான் தப்பா பார்க்கிறன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சபரியை பத்தி வந்துச்சு. குறும்படமும் போட்டுட்டாங்க அதுல. சபரி என்னன்னா, விளையாடும்போது வந்து பட்டது வந்து தப்பில்ல. அது வந்து தெரியாம தான் படும். ஒரு கேம்னா அப்படி படத்தான் செய்யும். அத வந்து நம்ம தப்பு சொல்லவே முடியாது. அது வந்து உமன் கார்ட் தூக்கவே முடியாது. ஓகேவா? பட் ஆனா அந்த கை வச்சு எல்போ வச்சு இப்படி இப்படி பண்ணது வந்து, அது எனக்கு இன்டென்ஷனலா எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்டென்ஷனா கூட சொல்ல முடியாது. கோவத்துல பண்ணது. அது வந்து தப்பு. தெளிவா வந்து விஜய் சேதுபதி எடுத்து வச்சுட்டாரு. அது வந்து அக்செப்ட் பண்றவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஐ திங்க் சோ. எனக்கு அதுவும் ஓகே. அதுவும் வந்து கிளியர் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அண்ட் அந்த ராப் ராப் அப்படின்னு சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு எல்லாரும் சொன்னது எஃப்ஜே பார்த்து அந்த மாதிரி ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா? அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து எஃப்ஜே ஆட்டிடியூட் வந்து எவ்ரி வீக் காட்டிட்டு தான் இருக்காரு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவர் பேசும்போதெல்லாம் இவரு ஓகேண்ணா, சரிண்ணா, சரிண்ணா. இந்த ஆட்டிட்யூட் இருக்கே, அது வந்து எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன் இவர் வந்து அது எடுத்தே வைக்க மாட்டேங்கிறாரு? ஏன் அத பத்தி பேசவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அவருக்கே அது ஹிட் ஆயிருக்கு. இந்த மாரிலாம் என்ட்ட பண்ணாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாரு. எனக்கு சீரியஸாவே இப்பவாச்சும் இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. கனிய செம்மையா போட்டு வறுத்துட்டு இருக்காரு. ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கேம் நடக்கும்போதே வந்து நான் சபரி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான பதிலடியும் இவர் குடுத்துட்டாரு. அண்ட் விக்ரம் அவர் பண்ணதுமே வந்து நெறைய இடத்துல வந்து சீரியஸாவே கொஞ்சம் கோமான் பார்வதி இரிட்டேட் ஆகிதான். சேம் தான். எப்படி நெறைய பேர் இரிட்டேட் ஆறாங்களோ, அந்த மாரி வந்து விக்ரமும் இரிட்டேட் ஆகி நெறைய பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் விக்ரம் அந்த இடத்துல பேசினத சீரியஸா விஜய் சேதுபதி அந்த இடத்துல எடுத்து வைப்பார் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் எஃப்ஜே பண்ணதுக்கும் அந்த குட் சொன்னதுக்குமே ஆக்சுவலி வந்து ஆஹ் உள் விளையாட்டுல அடிதான் படும்போதெல்லாம் கண்டுக்காது அப்படின்னு எஃப்ஜே சொன்னாரு. அதுவுமே மென்ஷன் பண்ணிருக்கலாம். ஆல் இன் வந்து அதுக்குள்ள எனக்கு அது கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அவரே கேப்டன்சியை பத்தி கேட்டு அதுக்கும் வந்து ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே சொல்லும்போது தான் சீரியஸ்லி நான் நல்லவன், நான் அந்த குரூப்ல இல்ல காட்டிக்கிறதுன்னு பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் வந்து பேசுனது எதுவுமே என்னால அக்செப்டே பண்ணிக்க மத்தவங்க பேசுனது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். எஃப்ஜே பேசுனது மட்டும் என்னால அக்செப்டே பண்ணிக்கவே முடியல. லாஸ்ட்ல வந்து எஃப்ஜேக்கு வந்து கேப்டன்சிக்கு வந்து கங்க்ராட் சொல்லிட்டு நீங்க பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் எஃப்ஜேயோட கேப்டன்சி பார்த்துக்கலாம் நம்ம. நாளைக்கு எபிசோட் சண்டே எபிசோட்ல தரமான சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து திவாகர் எலிமினேஷன் அப்படின்னு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன அந்த ஆக்சுவலி ஒருவேளை அவர் போறாரு அப்படின்னா அந்த கேமரா வந்து திரும்பும் போதே வந்து நம்ம சித்தார்த்து இருக்கணும். ஓகே ரைட்டு திவாகர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேமராவுமே இடம் கொடுக்கல அவர் பேசுறதுக்கு.
மூஞ்சி திருப்பினது வந்து கேமரா. இதுதான் பிக் பாஸ் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் ஹிஸ்டரியில. சீரியஸாவே அது வேற லெவலா இருந்துச்சு. அந்த மனுஷன் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா மக்களே? சத்தியமா சொல்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி ஒண்ணு பண்ண ஆரம்பிப்பாரு அவரு. அது அது கூட பரவாயில்ல. எனக்கு நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அம்மா அந்த மனுஷன் என்ன பேசியிருக்காருன்னா, அஜித் சாரியும் விட்டு வைக்கல, விஜய் சாரியும் விட்டு வைக்கல, அப்புறம் சூர்யா சார், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல விஜய் சேதுபதி சார் மேல கை வச்சாரு. சோழி முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு அவர் நாளைக்கு எலிமினேஷன் ஆனாலும் இதுவும் ஒரு ரீசனா இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம் கைஸ் தானே. ஸோ ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. குட் நைட் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பை.